மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் தவறான சிகிச்சையால் கோமாவிற்கு சென்றுள்ளார். அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்த நிலையில் பெண்ணுக்கு கடும் தலைவலி ஏற்பட்டுள்ளது. மேலும் தவறான சிகிச்சையால் அந்த பெண் கோமா நிலைக்கு சென்றுள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வேலூர் மாவட்டம் அடுக்கும்பாறை அரசு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் ஆம்பூரிலிருந்து பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அங்கு சேர்ந்த ஆம்பூரை சேர்ந்த ஸ்னேகா என்கின்ற ஒரு பெண்ணுக்கு பிரசவ பார்க்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு குழந்தையை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற என்பதற்காக அவருக்கு அந்த அனஸ்தீசியா கொடுக்கும்போது முதுகு தண்டு வழியாக அவர்களுக்கு அந்த செலுத்தப்பட்டுள்ளது. அதன் மூலமாக அவருக்கு குழந்தை பிறந்துள்ளது. இந்த அறுவை சிகிச்சைக்கு காரணமான அந்த அனஸ்தீசியா அதிக அளவில் கொடுக்கப்பட்டதாகவும் அதனால் தண்டுவடம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இது குறித்து ஸ்னேகா அங்கிருந்த மருத்துவர்களிடம் எனக்கு தொடர்ந்து மயக்கம் வருகிறது, இதற்கு காரணம் தலைவலி வருகிறது, இதற்கு காரணம் நீங்கள் செலுத்திய தவறான ஒரு அந்த அனஸ்தீசியா தான் என்று அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த சூழலில் குழந்தைக்கு உடல்நலம் குறைவாக இருக்கிற குழந்தையை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இன்குபேட்டரில் குழந்தையை வைத்து அங்கு பார்ப்பதற்காக இவர்கள் மட்டும் ஸ்னேகாவின் மட்டும் தாயை மட்டும் அனுமதித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் பால் கொடுக்க எழுந்திருக்கும் போது தவறி விழுந்து தலையில் அடிபட்டுள்ளது. இதனால் தலையில் ரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது. இந்த மயக்கத்திற்கு காரணமே அந்த தலைவலிக்கு அவர் கீழே வந்தது காரணம் அந்த மயக்கம் தானோ, அதன் காரணம் அந்த அனஸ்தீசியா தான் என்றும் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது. அவருடைய கோமா நிலைக்கு அவர் சென்றுள்ளார். அங்கிருந்து அவர் சிஎம்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்து தற்போது அவர் கோமா நிலையிலே தொடர்ந்து நீடித்து வருகிறார். இதற்கு காரணம் அரசு மருத்துவமனையின் அவர்களுடைய ஒரு அசாதாரண ஒரு போக்கும் அவர்களுடைய அந்த குழந்தை அந்த பெண்ணுக்கான அவர்கள் செய்வதில் சுணக்கமாக இருந்தது காரணம் என்று கூறி அவரது தங்கை ஸ்னேகாவின் தங்கை ஷீபா புகார் கொடுத்துள்ளார். இந்த புகாரானது வேலூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்திலும் இந்த புகார் பதிவு செய்யப்பட்டு அதற்குரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இதே நிலைமை நீடித்து வருகிறது என்கின்ற ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வேலூர் அடுக்கும்பாறை அரசு மருத்துவமனை மீது எழுந்து வருகிறது. செவிலியர்கள் சரியாக கவனிப்பதில்லை, அங்க இருக்கின்ற துப்புரவு பணியாளர்கள் கிட்டத்தட்ட அவர்களே பிரசவம் பார்ப்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து அடைந்துள்ளது. இது குறித்து பல செய்திகள் வெளியிட்டிருக்கோம். இது குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து அங்க இருக்கின்ற அந்த பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ அதற்கு அவர்களை எச்சரித்துள்ளார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது குறித்து ஒரு தகவலை சேகரிப்பதற்காக வேலூர் மாவட்ட மருத்துவமனையின் அந்த டீனிடம் தொடர்பு கொண்ட போது அவர் தொடர்பு நிலைக்கு சென்று அப்பால் உள்ளது என்று அவர் பதில் வருகிறது. அவர் அதுக்கு பதில் அளிக்க மறுத்துவிட்டார். இந்த சூழ்நிலையை தொடர்ந்து நீடித்து வருகிறது. அந்த பெண் குணம் பெற்று நலம் பெற்று வர வேண்டும் என்பது அவரது உறவினர்களின் எதிர்பார்ப்பாகவும் இடமாக இருக்கிறது. பிரகாஷ், விவரங்களுக்கு நன்றி.